ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏஜ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம், அதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஏன்டா இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படி தான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்டா இப்போ வந்து காட்டுற, பழசை ஏன்டா அரைக்கிற அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்கு இப்போ தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். அப்புறம் வந்து இந்த ஃபோன் ஷார்ட்டில் வந்து 7 எடுத்தது, OnePlus 7 எடுத்தது. நண்பர் ஒருத்தர் எடுத்தார். அது வந்து சில ஃபுட்டேஜ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாங்க நம்ம இப்போ ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோன் வந்து 2 கலரில் வருது ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் வருது. நமக்கு வந்து இப்போ வந்து கிடச்சது வந்து ப்ளூ கலரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லுக்கில் இருக்குது, கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்குது பேக் சைடில், ஃபேஸ் டிடெக்ஷனோட வருது. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 439 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Android 9 Pie ரன் ஆகுது. ஃபன்டச் OS அதில் வந்து ரோல் அவுட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32 இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு வேரியண்ட். டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 6.35 HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ரியல் கேமராவில் 2 கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் கொண்ட கேமராவும் 2 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் லைட்டோட. ஃபேஸ் அன்லாக்கிங்கு இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5000 mAh கொண்ட பேட்ரி கொடுத்துருக்காங்க. 10W சார்ஜர் அடாப்டரோடு வருது. மைக்ரோ USB போர்ட்டால் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 190 grams தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம் கார்டு ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா 2 சிம், நேனோ சிம் 2 போடலாம். உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னா ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க, USB கேபிள் கொடுக்குறாங்க, பவர் அடாப்டர், சிம் எஜெக்ஷன் பின் கொடுக்குறாங்க, ஒரு பேக் கேஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங்குள்ளே போகலாம். பிராண்ட் நேமோட ஃபஸ்ட்டு வருது, Vivo Y11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைட் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டு லோகோட கொடுத்துருக்காங்க. சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வருது, நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துங்க. இப்போ நம்ம கவரை கட் பண்ணிட்டு மொபைலை அன்பாக்ஸ் பண்ணலாம். கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு கேஸு, சிம் எஜெக்ஷன் டூலோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மொபைல் வச்சுருக்காங்க. மொபைலை இப்போ கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டிருந்தாங்க, பட் இந்த பாக்ஸில் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் வரல. இப்போ நம்ம ஃபோனை பூட் அப் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் வந்து ஃபன்டச் OSல வந்து ரன் ஆகுறதுனால கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி பார்த்தீங்களா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. நம்ம கை ரேகை வச்சா கூட அதில் பதிஞ்சிரும் போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஃபன்டச் OS நம்மளை வெல்கம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெகுலராக உள்ளதான் டைம் அதெல்லாம் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவங்க இமெயில் ஐடி, ப்ளா 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 ப்ளா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் எடுத்த சில சாம்பிள் பிக்சர்ஸ்
வீடியோஸ்லாம் வீடியோவோட லாஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அதையும் பாருங்கள். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மொபைலில் எடுத்த வீடியோ குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ குவாலிட்டி பிக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண பீப்புளுக்கு இந்த ஃபோனு ஒர்த்தபுளான ஃபோன் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு டச் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ண ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ஃபோனை நீங்கள் கன்ஃபார்மாக கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, இதில் என்னென்ன ஃபீட்பேக் தரணும்னு நினைக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வாய்ஸ் ஒழுங்காகவே பண்ண மாட்டேன், வாய்ஸ் கொஞ்சம் மாற்ற ஜாலியாக பேசு அப்படின்ட்டு. நானும் ட்ரை பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்யூச்சரில் நம்ம மாதம் ஒரு கலக்கும் நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜே. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.